நீங்க இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம VLC மீடியா பிளேயரை எப்படி ஒரு கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த VLC மீடியா பிளேயரில் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு VLC மீடியா பிளேயருக்குள்ளே நான் போகிறேன். உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு டைரக்ட் பாக்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கில் நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை இன்றைக்கில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காக இந்த டெஸ்க்டாப்பில் உள்ள இந்த வீடியோ ஃபைலை வந்து உங்களுக்கு MP3 மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி அங்கே கொண்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வேறு எங்கேனா உள்ள வீடியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை வேணாலும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த வீடியோவை என்ன ஃபார்மேட்டில் வீடியோன்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை வேணாலும் எந்த ஃபார்மேட்க்கு வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே உள்ள எந்த ஃபார்மேட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே காட்டுறதுக்காக உங்களுக்கு அந்த வீடியோவை MP3 மாற்றி காட்டுறேன். மாற்றிட்டு நீங்கள் உங்களோட எங்கே அந்த ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் சும்மா 65 கொடுக்குறேன். கொடுத்து சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு VLC மீடியா பிளேயரில் ஒரு சாங் ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் அந்த 65 அப்படிங்கிற ஃபைல் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து இதோட ஃபார்மேட்டை வந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபைலை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் MP4 ஃபைல். இப்போ உங்களுக்கு ஐட்டம் டைப்பில் உங்களுக்கு விளங்குது. அதே நம்ம இதை வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இது MP3 ஃபைல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி எந்த ஃபைலையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வே அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேரும் தனியாக இன்ஸ்டால் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல இது வந்து VLC மீடியா பிளேயர்லேயே இன்பில்டாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர். ஸோ இதை வந்து நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களோட நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.